ராமேஸ்வரத்தில் ரயில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வடமாநில யாத்ரீகர்கள் முழக்கமிட்டபடியே தப்பியோடிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வடமாநில யாத்ரீகர்கள் முழக்கமிட்டபடியே அங்கிருந்து சென்றிருக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு. தற்போது டிக்கெட் எடுக்காமல் பயணித்த வடமாநில யாத்ரீகர்களுக்கு அங்கு ஏதேனும் அபராதம் விதிக்கப்பட்டதா? அபராதம் செலுத்த மறுத்தவர்களுக்கு அங்கு காவல்துறையினர் என்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வடமாநில யாத்ரீகர்கள் அங்கிருந்து செக்கர்களுக்கு அங்கிருந்து தப்பி ஓடிய சம்பவம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்திலிருந்து மதுரை வரை ரயிலில் வந்த 400க்கும் மேற்பட்ட வடமாநில யாத்ரீகர்கள் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் வந்துள்ளனர். இவர் 400 பேர் பயணம் செய்த நிலையில் 100 பேர் மட்டுமே அந்த ரயிலில் டிக்கெட் எடுத்துள்ளனர். மீதி 300 பேரும் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த பரிசோதகர்கள் நடுவழியில் ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது டிக்கெட் இன்றி பயணம் செய்திருந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 25,000 வரை அபராத தொகை வசூலித்து விட்டனர். ஆனால் மீதமுள்ள 200க்கும் மேற்பட்டவர்கள் அபராத தொகையை செலுத்தாமல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பரிசோதகர்களிடம் அங்கிருந்து முழக்கமிட்டபடி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இவர்கள் அபராத தொகையும் செலுத்தாமல் டிக்கெட்டும் எடுக்காமல் அங்கிருந்து தப்பி ஓடிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 200க்கும் மேற்பட்ட வடமாநில யாத்திரிகர்கள் டிக்கெட் எடுக்காமல் ரயில் நிலையத்திலிருந்து தப்பி சென்ற சம்பவத்தை சொற்ப எண்ணிக்கையில் இருந்த பரிசோதகர்கள் தடுக்க முடியாததால் வடமாநில பக்தர்கள் அங்கிருந்து டிக்கெட் எடுக்காமலே ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். இதனால் ராமேஸ்வரம் ரயில் நிலைய பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. வினோத், அண்மை தகவலுக்கு நன்றி ரகு.